ஹலோ மக்களே, இன்றைக்கி பாடி பார்ட்ஸ் பற்றின ஜிகேஸ் பார்க்கலாம். வீடியோட கடைசியில் எந்த பார்ட்ஸ் பற்றி சொன்னேன்னு நீங்களே கண்டுபிடிங்க. மனித உடலின் மிகப்பெரிய உள்ளுறுப்பு அண்ட் மிகப்பெரிய சுரப்பி எது? கல்லீரல் தான். கல்லீரலின் எடை எவ்வளவு? சுமார் 1.2 முதல் 1.5 கிலோகிராம். கல்லீரல் உடலின் எந்த பகுதியில் அமைந்துள்ளது? வயிற்றின் மேல் வலதுபுறத்தில். பித்தம் எங்கு சுரக்கிறது? கல்லீரலில் தான் சுரக்குது. பித்தம் எங்கு சேமிக்க வைக்கப்படுகிறது? பித்தப்பையில், கேல் பிளேடர். கல்லீரலை வேறு ஒரு பெயராலும் அழைக்கலாம். அது என்ன? இரத்த வங்கி, பிளட் பேங்க்னும் சொல்லலாம். ஆர்னித்தின் சுழற்சி மூலமாக கல்லீரல் உற்பத்தி செய்கிறத எது? யூரியா. கல்லீரலில் உருவாகும் இரத்த உறைவு தடுப்பானின் பெயர் என்ன? ஹெப்பாரின். அதிகப்படியான குளுக்கோஸை கிளைகோஜனாக மாற்றி சேமிக்கும் உறுப்பு எது? கல்லீரல். கல்லீரலில் சேமித்து வைக்கப்படும் விட்டமின்கள் யாவை? விட்டமின் A, D, E, K அண்ட் B12. கல்லீரல் செல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஹெப்படோசைட்டுகள். கல்லீரலை சுற்றியுள்ள பாதுகாப்பு உறை எது? கிளீசன் கேப்சியூல். கல்லீரல் அலர்ஜி நோய் எது? ஹெப்படைட்டிஸ். மஞ்சள் காமால எந்த உறுப்பை ரொம்ப பாதிக்குது? கல்லீரலில் தான் பாதிக்குது. மனித உடலில் நச்சுப் பொருட்களை அதாவது டாக்ஸின்ஸை அழிக்கும் முதன்மை உறுப்பு எது? கல்லீரல் தான். ஆல்கஹால் நுகர்வால் ஆல்கஹால் அதிகமாக எடுத்துக்கிறதுனால பாதிக்கப்படும் உறுப்பு எது? கல்லீரல். கல்லீரலில் கொழுப்பு சேர்வதால் ஏற்படும் நோய் என்ன? கல்லீரல் கொழுப்பு நோய், ஃபேட்டி லிவர் டிசீஸ். மனித உடலில் பித்த நீர் தினமும் எவ்வளவு சுரக்கிறது? சுமார் 500 முதல் 1000 மில்லி. கல்லீரல் எந்த அமைப்பின் கீழ் வருகிறது? செரிமான மண்டலம், டைஜஸ்டிவ் சிஸ்டம் கீழே தான் வருது. கல்லீரல் கரோட்டினை எதுவாக மாற்றுகிறது? விட்டமின் ஏவா மாற்றுது. கல்லீரல் வீக்கமடைதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஹெபடோமெகாலி. இறந்த இரத்த சிவப்பணுக்களை உடைக்கும் உறுப்பு எது? ஆர்பிசியை உடைக்கிற உறுப்பு எது? மண்ணீரல் அண்ட் கல்லீரல். கல்லீரல் செயலிழப்பின் இறுதி நிலை நோய் என்ன? சிரோசிஸ். ஓகே மக்களே, இன்றைக்கி பார்த்தது லிவர் பற்றின ஜிகேஸ் தான். நாளைக்கு வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம், நல்லாவே இருப்போம். டாடா.